புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். இனியவ இன்று நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருமுட்டை வெடிக்கக்கூடிய தருவாயில், அதாவது ஓவியுலேஷன் பீரியட்ல என்னென்ன உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய இளம் பெண்கள் எல்லாருமே பீரியட்ஸ் டைம் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பெயின் அந்த காலத்தில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் இதை எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் கருப்பு உளுந்து சேர்த்து நல்லெண்ணெய் வச்சு கருப்பட்டி சேர்த்து உளுந்தங்களி ரெடி பண்ணாங்க. அப்போ தோலோடு இருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்தை பதப்படுத்தி மாவாக்கி அதோட நல்லெண்ணெயும் கருப்பட்டியும் சேர்த்து உளுந்தங்களியாக எடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு 2-3 உருண்டை பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அது அவங்களுடைய இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் பெயின் அப்படின்னு சொன்னால் உடனே பெயின் கில்லரை தான் நாடி போகிறோம். ஆனால் நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பாக இளம் பெண்களுக்கு, பள்ளி பருவ பெண்களுக்கும் கல்லூரி பருவ பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி அப்படிங்கிறது அந்த கூபகம் விரிந்து கொடுப்பதற்காக ஏற்படக்கூடிய வலி. அதுக்காக கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சேர்த்துட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு விஷயம் உளுந்தங்களி. இந்த மரபை நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம சொன்ன விஷயம், கருமுட்டை வெடிக்கக்கூடிய தருவாயில் நம்ம என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா என்னென்னலாம் சேர்த்திக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆனால் தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு தவிர்க்க வேண்டிய உணவுகளையும் கூட கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கருமுட்டையோடைய தரம் நல்லா இருக்காது இல்லைங்களா? அப்போ ஏன் அதெல்லாம் தவிர்க்கணும், அது என்ன வேலையை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, LH சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓவியுலேஷன் டைமில் LH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நல்லா ஏறி அப்புறம் இறங்கும். இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் ஆகி ஃபால் ஆகுது இல்லைங்களா? இதை நம்ம LH சர்ஜுன்னு சொல்லுவோம். இதை தான் நீங்கள் ஓவியுலேஷன் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிங்க் லைன் வருதான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. அந்த ஓவியுலேஷன் ஸ்ட்ரிப்பில் காட்டுறது இந்த LH சர்ஜ் தான். இதிலிருந்து முன்ன பின்ன ஓவியுலேஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் தியரி. அப்போது இந்த LH சர்ஜை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் நம்ம சர்விக்கல் மியூக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அதனோட pH ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அதை மாற்றக்கூடிய தன்மையுமே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மூமெண்ட்ஸ், டியூப் மூமெண்ட்ஸ், யுட்ரஸ் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் பாதிக்கக்கூடிய உணவுகளாக அது இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டியை அந்த காலகட்டத்தில் குறைக்கக்கூடிய உணவுகளாகவும் அது இருக்கலாம். ஏன்னா ஈஸியாக நோய் தொற்று கிருமிகள் நம்மளுடைய கருப்பை பாதை வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். வெஜைனல் ட்ரைனஸ் கொடுக்காத விஷயமாக இருக்கணும். செல்லுலார் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த காலகட்டத்தில் கருமுட்டையை அழிக்கக்கூடிய விஷயம், நம்ம இம்யூனிட்டி குறையிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கருமுட்டையுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாகவும் அது இருந்துடக்கூடாது. ஸோ இத்தனை விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது. அப்போ என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒன்று வந்து அதிகமான சர்க்கரை சத்துள்ள உணவுகள், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய வேகத்தை வெகு விரைவாக அதிகரிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ரிஃபைன்டு எண்ணெய் வகைகள் இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்சுலினுடைய அளவு பாதிக்காமல் இருக்கணும், எஸ்ஹெச்பிஜியோட லெவல் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், மேல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜனுடைய லெவல் ஸ்டேபிளாக இருக்கணும், வீக்கம் குறைக்கக்கூடியதாக இருக்கணும், இன்ஃப்ளமேஷன் செல்லுலார் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் கருமுட்டையுடைய தரம் ஆரோக்கியமாக இருந்து அது வந்து வெடித்து நல்ல நிலைக்கு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காஃபி அந்த காலகட்டத்தில் நம்ம குடிக்கிறத வந்து தவிர்க்கணும். ஒரு கப்புக்கு மேலே நீங்கள் காஃபி அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில், அதாவது குறிப்பாக வந்து 200 மில்லிகிராமுக்கு மேலே கெஃபைன் இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்னென்னலாம் வேலை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கருப்பைக்கும் முட்டைப்பைக்கும் போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை பாதிக்குது. ஃபெலோப்பியன் டியூபோடைய உங்களுடைய கருக்குழாயோடைய மூமெண்ட்ஸ் அசைவுகளை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. வெஜைனல் ட்ரைனஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோனான கார்டிசாலோடைய லெவலை கூட்டக்கூடியதாக இருக்குது. கருமுட்டை வந்து சரியான நேரத்திற்கு வெடித்து கரு உறுதல் சீக்கிரமாக நடக்கணுங்கிற தன்மையும் மாறிப்படும். ஸோ லேட் ஓவிலேஷனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம காஃபி எடுக்கிறனால வருது. காஃபிங்கிறது வந்து கெஃபைன் இருக்கிற எல்லாமே, எல்லா எனர்ஜி ட்ரிங்க்கு, பிளாக் டீ, நீங்கள் எடுக்கக்கூடிய டீ வெரைட்டிஸ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா கூட அதில் இருந்தும் இந்த கெஃபைன் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய கருமுட்டையுடைய தரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி காமனாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கமான மது பழக்கம். இது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பாதித்து அதை தொடர்ந்துமே நமக்கு வந்து கருமுட்டையுடைய தரத்தை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சிகப்பு இறைச்சி, ரெட் மீட், அது ஆட்டு இறைச்சியாக இருக்கலாம், மாட்டு இறைச்சியாக இருக்கலாம், அல்லது பன்றி இறைச்சியாக கூட இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் இன்ஃப்ளமேஷனை ஏதோ ஒரு வகையில் அதிகப்படுத்துது, கொழுப்பை அதிகப்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அரக்கிடோனிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து கட் இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கும் சில காலகட்டங்களில். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மீட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீட் கிடையாது இல்லைங்களா? அது எப்படி இருக்குது, ப்ராசஸ்டா, ப்ரிசர்வ்டா, அப்படி தானே நம்ம சாப்பிட்றோம். ஸோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள் தான் நமக்கு கிடைக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ அதை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. அது இல்லாமல் நம்ம குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும் பொழுது ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. கூடவே இதுக்கு எல்லாருக்குமே ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த காலகட்டத்தில், அதாவது குறிப்பாக அந்த ஓவியலேஷன் டைமில் நமக்கு ஈஸ்ட்ரோஜனோடைய அளவு அதிகரிக்கக்கூடாது. அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் அது சம்பந்தமான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது அது ஓவியலேஷனை பாதிக்கும், கருமுட்டை வெடிக்கக்கூடிய பருவத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹை ஃபேட் டைரி ப்ராடக்ட்ஸ், நிறைய வந்து கொழுப்பு நிறைந்த பால் பொருட்களை நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் பொவைன் ஹார்மோன்ஸ், நேச்சுரல் பொவைன் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும், இன்சுலினுடைய அளவு அதிகரிக்கிறதும், ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகரிக்கிறதும் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுனால கருமுட்டையுடைய தரம் வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி சோயா ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்றோம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் சோயா ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஐசோஃப்ளேவோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை உருவாக்கி கருமுட்டையுடைய தரத்தை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பையுடைய மூமெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாகவும், உங்களுடைய வெஜைனல் ட்ரைனஸை வந்து அந்த காலகட்டத்தில் மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், பிஹெச் லெவலில் மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அடுத்து, அதிகமாக உப்புள்ள உணவுகளை நம்ம சேர்க்குறோம். நிறைய சால்ட்டி கண்டென்ட் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் மெக்னீஷியம், பொட்டாசியம் உடைய அளவு குறையும் பொழுது உங்களுக்கு ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் ஏற்படும். அப்போ நிறைய வந்து கை கால்களில் வீக்கம், அதைப்பு இந்த மாதிரி ஓவுலேஷன் டைமில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு கருமுட்டையுடைய தரம் வந்து சரியாக இருக்காது. அதே மாதிரி குளூட்டன் நிறைந்த உணவுகள் நிறைய வந்து அந்த காலகட்டத்தில் ஓட்ஸு, பார்லி, கோதுமை இதெல்லாம் நீங்கள் நிறையா சேர்க்கும் பொழுது உங்கள் குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், குறிப்பாக ஜிங்க்கு, விட்டமின் B12, ஃபோலிக் அமிலம் இதெல்லாம் இந்த உறிஞ்சிறதை வந்து தடுத்துரும். அப்போ என்ன ஆகும், கருமுட்டையுடைய தரம் வந்து பாதிக்கும்.
இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து கேக் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். அந்த மாதிரி விஷயத்தில் சேர்க்கப்படக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லைங்களா, செயற்கையான இனிப்பூட்டிகள், அது என்ன பண்ணுன்னா குறிப்பாக அஸ்பார்டேம் மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் மூளைக்கு செயல்படக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நரம்பு கடத்திகளை செயலிழக்க செய்து அதன் மூலமாக உங்களுடைய கருமுட்டையுடைய திறனை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கருமுட்டையுடைய தரம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து அந்த காலகட்டத்திலையாவது குறிப்பாக அந்த 10 நாள்லேருந்து ஒரு 17 நாள் வரைக்கும் சேர்க்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன மாதிரி உணவுகளை சேர்க்கணும், நிறைய வந்து சிறுமீன் வகைகள், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, B12 லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய கீரை வகைகள், ஜிங்க் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதை வகைகள், விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள், ரிஃபைன்டு ஆயிலாக இல்லாமல், அந்த மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆரோக்கியமான உணவுகளை அந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கருமுட்டை வெடிக்கக்கூடிய தருவாயில் அது ஆரோக்கியமான கருமுட்டையாக டு த கோர் நல்ல தேவையான எவ்வளோ வளர்ந்துருக்கணுமோ அந்த அளவு வளர்ந்து ஒரு ஆரோக்கியமான கருத்தரிக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.